ஆன் பண்ணியாச்சு. Thanks everyone for attending this Alvar Amudu lecture. So we have like an hour long lecture today by Dr. Gnanasundaram. I hope everyone knows about the Alvars and their contribution to the both religious as well as non-religious aspects of the literature of South India. Contribution. I'm just going to read it here, and then whatever I know of Alvar, I'm going to talk about it. So the contribution of 12 Alvars to the Tamil literature are immense and significant. I'm sure everyone knows about Divya Prabandham. There are 4,000 verses. You go to any Vaishnava temple, I'm sure, without even listening to the Divya Prabandham, you won't be able to come outside the temple. Once you go there, I'm sure everyone knows about Pallandu. And then during the month of December, Margari, we always chant, I'm sure all the Vaishnavas chant Arupavai. So Sri Andal is one of the 12 Alvars. It's basically, this lecture is pretty much focused on Alvars, and then I'm sure you can talk more about the Alvars every day. There's few things about the speaker today. He has earned a doctorate in Tamil literature and a diploma in Sanskrit. He served 37 years as a professor in Tamil department. He has written more than 15 books on both Saiva as well as Vaishnava literature. I see a lot of important awards about the speaker here. The speaker has excellent speecher in major cities, including Sri Lanka, Singapore, and Malaysia. He's also a recipient of various awards like Malasya Award, Best Tamil Professor Award, Tamil Tata Uve Swaminathan Iyer Award, Tamil Scholar Award, Kapilar Award, Natamilgal Navalar Award, Rajasri Muthaiya Chettiar Tamil Scholar Award. I also see there's an award from Ilayaraja's Malai and then Wali's Alagiya Singer books. So with that, I'm going to give it to the speaker. உலகம் யாவையும் தாமுட வாக்கரும் நெறிதொத்தரும் நீக்கரும் நீங்கரா அழகிலார் விளையாட்டுடைய அவர் தலைவர் அன்னவர்த்திய சரணம். பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண்ணின் நன்றி கலந்த வணக்கம். பிட்ஸ்பர்க் தமிழ்ச்சங்கத்தில் பேசுவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் இதுதான் மிக உயர்ந்த தமிழ்ச்சங்கம். இப்படி இதை போய் உயர்ந்த தமிழ்ச்சங்கம் என்று சொல்லுகிறானே என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? மலை மேலே இருக்கிறதே உயர்ந்த தமிழ்ச்சங்கம் தானே. உயர்வு இடத்தாலும் வருமல்லவா, தன்மையினாலும் வருமல்லவா. பெரியாழ்வார் என்று ஒரு ஆழ்வாருக்கு பெயர். அவர் என்ன உருவத்தில் பெரியவரா? உருவத்தில் பெரியவரையும் பெரியவர் என்று சொல்லலாம், வயதில் பெரியவரையும் பெரியவர் என்று சொல்லலாம், தலைவராக இருக்கிறவரையும் பெரியவர் என்று சொல்லலாம்.
அதுபோல ஒரு தமிழ்ச்சங்கம் இருக்கிற இடத்தாலும் உயர்ந்த சங்கமாக இருக்கலாம், வருகிற உறுப்பினர்களுடைய தகுதியாலும் உயர்ந்த சங்கமாக இருக்கலாம். எனக்கு இந்த சங்கம் இடத்தால் இப்பொழுது உயர்ந்த சங்கமாகவும் எதிர்காலத்தில் தன்மையினால் உயர்ந்த சங்கமாகவும் விளங்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஒரு சிறு வேண்டுகோள், இந்த தமிழ்ச்சங்கத்தில் பேசுவதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்றாலும் முரளிதரன் அவர்கள் வரவேற்புரையில் என்னை பற்றி அழகான செய்திகளை சொன்னார். பிழையில்லாத ஆங்கிலத்தில் சொன்னார்கள். ஒரு தமிழ்ச்சங்கத்தில் தமிழ் இல்லை என்றால் வேறு எங்குதான் தமிழ் இருக்கும்? அவர் வரவேற்புரையை தமிழில் ஆற்றி அதில் பிழை இருந்தாலும் கூட நான் மகிழ்ச்சி அடைந்திருப்பேன். வைதாரையும் வாழ வைக்கும் தமிழ். ஆகவே தமிழ்ச்சங்கத்தில் வரவேற்புரை தந்தாலும் வாழ்த்துரை பாராட்டுரை தந்தாலும் அதை தமிழிலேயே நிகழ்த்துவது என்ற ஒரு வழக்கத்தை தமிழ்ச்சங்கம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை மிக பணிவான ஒரு வேண்டுகோளாக நான் உங்களிடத்தில் வைக்கிறேன். தமிழ்ச்சங்கம் இங்கு தமிழ் ஒலி அல்லவா கேட்க வேண்டும். இங்கு தமிழ் ஒலிக்கவில்லை என்றால் வேறு எங்கு தமிழ் ஒலிக்கும்? இதை தவறாக நினைக்க வேண்டாம். இதை ஒரு அன்பான வேண்டுகோளாக கருத வேண்டும். நான் ஆழ்வார்கள் அமுது என்று தலைப்பு தந்தேன். வேறு தலைப்புகளிலும் பேசலாம், ஒரு தயாரிப்பு இல்லாமலும் கூட பேசலாம். ஆனால் திருமலையை நினைவூட்டக்கூடிய மலை இந்த மலை. எப்படி தமிழகத்தில் இருக்கிறவர்களெல்லாம் வேங்கடவன் குடியிருக்கும் திருப்பதிக்கு செல்வார்களோ அதுபோல அமெரிக்காவில் இருக்கிறவர்களெல்லாம் இந்த இடத்துக்கு வந்து பெருமானை வழிபட்டு போகிறார்கள். ஒரு பெருமாளுடைய திரு அருள் நிறைந்திருக்கும் இடத்தில் ஆழ்வார்களின் பாசுரங்களை பற்றி பேசலாமே என்று எனக்கு ஒரு ஆசை தோன்றியது. திரு முரளிதரன் அவர்கள் பேசுகிற பொழுது ஒரு அழகான செய்தியை சொன்னார்கள். வைணவர்கள் வீட்டில் அல்லது வைணவர்களுடைய கோயில்களில் எந்த நிகழ்வு நடந்தாலும் அது திவ்ய பிரபந்தத்தோடுதான் நிறைவுறும். ஒரு வேடிக்கையான நிகழ்ச்சி சொல்கிறேன். தேர் போனால் முன்னே வேதம் போகும். சைவர்களுடைய கோயில்களில் தேர் போனால் முன்னே வேதம் போகும், பின்னே தேவாரம் பாடுகிறவர்கள் பாடிக்கொண்டு போவார்கள். ஒரு முறை ஒரு ஓதுவார் கையில் கொடை வச்சிருந்தார். நான் சொல்வது நடந்த நிகழ்ச்சி. பின்னாடி ஓதுவார் போகும்பொழுது யாருமே ஓதுவார் என்ன பாடுறாருங்கிறத கேட்க மாட்டார்கள். பல பேருக்கு அந்த நிவேத்திய தட்டு கொடுத்தமே அதில் 2 தேங்காய் மூடியும் அந்த அர்ச்சகர் திருப்பி கொடுத்துட்டாரா இல்லை ஒன்று தான் கொடுக்குறாராங்கிறதுலாம் கவலை இருக்கும். அதை வாங்கின உடனே வீட்டுக்கு போயிடுவார்கள். அதனால் பின்னாடி வரக்கூடிய ஓதுவார்கள் என்ன பாடுகிறாருன்னு கேட்க மாட்டார்கள். ஒரு ஓதுவா மூர்த்திகளுக்கு இந்த கொடை என்ன விலைன்னு கேட்கணும்னு ஆசை. அவர் என்ன பண்ணார், இந்த குடை என்ன விலை அப்படின்னார். அவர் அந்த குடை 6 ரூபாய் அப்படின்னு பாடிட்டு போயிட்டார். இது சைவர்கள் கோயிலில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. பெருமாள் கோயிலில் அப்படி இல்லை, தமிழுக்கு தான் முதல் இடம். குமரகுருபரர் அப்படிங்கிற ஒரு சைவ பெருமகனார் சொல்றார், பழமறைகள் முறையிட பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசும் கொண்டலே.
வேதங்களெல்லாம் ஐயோ என்னோட வரக்கூடாதா என்று முறையிட தமிழுக்கு பின்னே போன பெருமாள் என்று பெருமாளை பற்றி குறிப்பிடுகிறார். மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ்ல பெருமாளை பற்றிய பாட்டு. அதனால ஆழ்வார்கள் வைணவர்களுடைய சொத்து. வேதாந்த தேசிகன் என்று ஒரு பெருமகனார், அவர் சொன்னார், வேதத்தை படித்து புரியாத பல செய்திகளை இந்த ஆழ்வார்களுடைய பாடல்கள் எல்லாம் படித்து புரிந்து கொண்டேன். செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய ஓதி தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே என்று பாடியிருக்கிறார். சரி, ஆழ்வார்கள் என்றால் யார்? ஆழ்வார்கள் என்ற சொல்லுக்கு ஆழங்காற்படுபவர்கள் என்று பொருள் சொன்னார். ஆழ்வார்கள்ங்கிற சொல்லே ஏதோ கொஞ்சம் புரியற மாதிரி இருக்கும். ஆழங்காற்படுபவர்கள்னா புரியல. சிம்பிளிசிட்டின்னா என்னன்னு ஒருத்த கேட்டான். அனாஸ்டன்டேஷியஸ் வணக்கம் வரல, சிம்பிளிசிட்டியே புரியுது அப்படின்னு. ஆழ்வார்கள்ங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? நான் வேடிக்கையா ஒரு நிகழ்ச்சி சொல்றேன். நானும் என்னுடைய பையனும் ஒரே அறையில் இருந்து படிக்கிற வழக்கம். என்னுடைய பையங்க இங்கே 2 பேர் இருக்கிறார்கள். ஒரு பையனுக்கு அருண்மொழின்னு பேர், இன்னொரு பையனுக்கு மாதவன்னு பேர். அருண்மொழின்னு ஏன் பேர் வச்சேன்னா சேக்கிழாருடைய பேர் அருண்மொழி என்பது. மாதவன் என்று ஏன் பேர் வச்சேன்னா எனக்கு வைணவத்தில் ஈடுபாடு இருந்தது, அதனால மாதவன் பேர் வச்சேன். நானும் அருண்மொழியும் ஒரே அறையில் உட்கார்ந்து படிக்கிற வழக்கம். அருண்மொழி நல்ல பையன்தான், என் பேச்சை கேட்குற பையன்தான். இப்பவும் கேட்குற பையன், இப்பவும் கேட்குற. ஒரு நாள் படிச்சுக்கிட்டே இருக்கும்பொழுது ஏதோ பார்த்து எழுத வேண்டியிருந்தது. என் பேனாவை கொடுப்பா அப்படின்னு கேட்டேன். பக்கத்தில் உட்காந்து அருண் பேனா கொடு, பதிலே இல்லை. ஏய் அருண் கொஞ்சம் பேனாவை கொடு, பதிலே இல்லை. பக்கத்தில் உட்காந்து 2 முறை பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் போய் ஏ அருண் பேனாவை கொடுன்னு கேட்டோம். ஏன்னு கேட்கலன்னா நம்ம கோவப்படாமல் இருந்தா நாம மனுஷனா? எனக்கு கோபம் வந்துட்டு, ஏய் சனியனே ஒன்னு தாண்டா, ஏன்பா கூப்பிட்டியா? இப்படிதான் கூப்பிட்டா நீ ஏன் என்று கேட்பேன்னா முன்னாடியே கூப்பிட்டுருப்பா. என்னப்பா விஷயம்? கொஞ்சம் பேனாவை கொடுப்பா, என் பேனாவில் இங்கு தீர்ந்து போச்சு. என் பேனாவில் இங்கு தீர்த்து போச்சுப்பா, நீயே போட்டுடுப்பான்னா. செய்தி அது இல்லை. நான் முதல்ல நல்ல பையன் சொன்னேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் படிச்சுக்கிட்டே இருக்கும்பொழுது ஏன்பா கூப்பிட்டியான்னு கேட்பேன். நான் எங்க கூப்பிட்டேன்? கூப்பிட்ட மாதிரி இருந்ததுப்பா. ஏன்னா அப்பெல்லாம் டெக்ஸ்ட் புக் படிச்சுட்டு இருந்தேன். நான் இன்னைக்கு கூப்பிட்ட அன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆனந்த விகடன் வந்திருக்குது. ஆனந்த விகடன் தொடர் கலையில் ஆழ்ந்து விட்டதுனால பக்கத்தில் இருக்க நான் தெரியல, நான் கூப்பிட்டது காதுல விடல. ஓஹோ, இவர் ஒரு ஆழ்வார், விகடாழ்வார். நம்மில் விகடாழ்வார் உண்டு, குங்குமாழ்வார் உண்டு, குமுதாழ்வார் உண்டு. ஆனா நமக்கெல்லாம் ஆழ்வார்னு பேர் இல்லை. ஒரு 12 பேருக்கு தான் ஆழ்வார்னு பேர். ஏன்? அவர்கள் ஆழ வேண்டிய பொருளில் ஆழ்ந்ததால் ஆழ்வார்கள். நாம ஆழ வேண்டாத பொருளில் ஆழ்ந்ததனால் நமக்கு ஆழ்வார்கள் பேர் வைக்க முடியாது, வீழ்வார்கள்னு வேணா பேர் வைக்கலாம். இந்த ஆழ்வார்கள் 10 பேர் 12 பேர்னு சொல்ற வழக்கம். பொய்கையார், பூதத்தார், பேயார், திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், குலசேகர ஆழ்வார், பட்டநாதன் பெரியாழ்வார், அன்பர்தாள் துளி தொண்டரடிப்பொடி ஆழ்வார், நற்பாணன் திருப்பாணாழ்வார், நற்கலியன் திருமங்கை ஆழ்வார்.
பொய்கையார் பேயார் பூதத்தார் புகழ்மொழிசை ஐயன் அருள் மாறன் சேரலர்கோன் துய்ய பட்ட நாதன் அன்பர்தாள் துளி நற்பாணன் நற்கலியன் ஈதிவர் தோற்றத்து அடைவாம் இங்கு என்று 10 ஆழ்வார்களை சொல்றார். இதில் நம்மாழ்வாரோட சேர்ந்து மதுரகவி ஆழ்வார்களை நினைத்துடுவார்கள். பெரியாழ்வாரோடு சேர்த்து ஆண்டாளை சொல்லுவார். ஆழ்வார்கள் இறைவனால் அருளப் பெற்ற அறிவு உடையவர்கள். மயர்வர மதிநலம் அருளினன் என்று சொல்றார். நம்முடைய அறிவுக்கு 4 வகையான குறைபாடுகள் உண்டு. சிலவற்றை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாது, அது பேதமை. ஞான அனுதயம், ஞானம் உதயமே ஆகவில்லை. சிலவற்றை பற்றி ஓரளவு அறிவு இருக்கும், முழுமையான அறிவு இருக்காது. அறிவும் அறியாமையும் கலந்திருக்கும், அது புல்லறிவு, அந்யதா ஞானம் வடமொழியில் சொல்வார். சங்கு என்று ஒரு பொருள் நமக்கு தெரியும், ஆனால் அது வெண்மைன்னு தெரியாது, மஞ்சள்னு நினைச்சிட்டு. இப்ப அறிந்தும் அறியாமலும் இருக்கிறோம், இதுதான் புல்லறிவு. சிலவற்றில் இதுவோ அதுவோங்கிற ஐயம் வரும். அமெரிக்காவில் ஆண்களும் பெண்களும் ஏறக்குறைய ஒரே மாதிரி உடை, பல பேரை பார்த்தா ஆனா பெண்ணான்னு தெரிய முடியும். இதுவோ அதுவோ என்று ஐயுற்றால் அதுக்கு பேரு சந்தேகம், ஐயம். ஒரு ஆணை பெண்ணாகவே நினைத்து விடுவது, பெண்ணை ஆணாகவே நினைத்து விடுவது, மாறாடி அறிவது, அதுக்கு பேர் திரிபு, விபர்யம். அப்ப அறிவுக்கு 4 வகையான குறைபாடுகள் உண்டு. தமிழ்ல சொன்னா பேதமை, புல்லறிவு, ஐயம், திரிவு. வடமொழியில சொன்னா ஞான அனுதயம், அந்யதா ஞானம், சந்தேகம், விபர்யம். இந்த 4 வகையான குறைபாடும் இல்லாத அறிவினை பெற்றவர்கள் ஆழ்வார்கள். அதனால்தான் மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர்கள். ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். ராமாயணத்தை இல்லாத சில செய்திகளை கூட ஆழ்வார்கள் அறிந்திருக்கிறார். வால்மீகி ராமாயணத்திலும் இல்லை, கம்பராமாயணத்திலும் இல்லை. ஆனா ஒரு அழகான காட்சியை பெரியாழ்வார் சொல்றார். அனுமன் சீதையை தேடிக்கொண்டு போனார். அசோகவனத்தில் சீதையை கண்டார். சீதையினிடத்தில் சில அடையாள செய்திகளை சொன்னார். இது வால்மீகத்திலும் இருக்கிறது, கம்பராமாயணத்திலும். பெரியாழ்வாருக்கு சொல்றார், அனுமன் சீதையை பார்த்து சொல்றார், பெருமாட்டியே, நீங்களும் ராமபெருமானும் ஒரு நாள் ஒரு மாலைப்பொழுதில் ஒரு சோலையில் இருந்தீர்கள். உங்களுக்கு ராமன் மீது கோபம் வந்து விட்டது. நீங்கள் ராமனை ஒரு மல்லிகை மாலையை எடுத்து சுற்றி கட்டிவிட்டு நகரக்கூடாது என்று கட்டளையிட்டு விட்டீர்கள். இது உங்களுக்கும் ராமனுக்கும் தெரிந்த செய்தி. இதை ஒரு அடையாளமாக ராமன் சொல்லி சென்றிருக்கிறார். இதை சொல்கிறான் அனுமன். அல்லியம்பூ மலர்கோதாய் அடிபணிந்தேன், விண்ணப்பம் சொல்லுகேன் கேட்டருளாய், துணை மலர் கண் மடமானி எல்லியம்போது இனிதிருத்தல் இருந்ததோர் இடவகையில் மல்லிகைமா மாலை கொண்டங்கு ஆர்த்ததுமோர் அடையாளம். மல்லிகை மாலை கொண்டு கட்டி போட்டது ஒரு அடையாளம் என்று ஆழ்வார்கள் மட்டுமே அறிந்த ஒரு ராமாயண செய்தி. ராமன் அணை கட்டிய பொழுது குரங்குகள்லாம் மலையை கொண்டு வந்து போட்டு சேது அணையை கட்டினான்.
அணில்களும் உதவி செய்தன அப்படிங்கிற குறிப்பு வால்மீகத்தில் இல்லை, கம்பரில் இல்லை. ஆனா ஆழ்வார் பாடுறார், தொண்டரடிப்புடி ஆழ்வார் பாடுறார், குரங்கெல்லாம் மலையை தூக்கிட்டு வந்துதான். அது எப்படி தூக்கிட்டு இருந்தான் ஒரு அழகான உவமை சொல்றார். அந்த காலத்துல பையன்லாம் அடிக்கணும்னா ஆசிரியர் ஒரு குச்சியை ஒடிச்சிட்டு விடாம, ஒரு குச்சியை ஒடிச்சிட்டு வந்தா 2 பையனும் அப்படியே பையன்லாம் தொட்டுட்டு வருவாங்க. அது மாதிரி இந்த மலையை குரங்குகள்லாம் தூக்கும்போது சில குரங்குகள் தூக்கிட்டு இருந்து தலையை கொடுத்துருக்கு, சிலது இப்படியே கையை வச்சுக்கிட்டு வருதான். குரங்குகள் மலையை நோக்க குளித்துத்தாம் புரண்டுட்டோடி தரங்க நீர் அடைக்கருற்ற சலமிலா அணிலம் போலே. நான் அந்த அந்த அணில் மாதிரி கூட தொண்டு செய்தியே, குரங்குகள் மாதிரி தொண்டு செய்யாமல் இருக்கட்டும். ஒரு அணில் செய்த தொண்டாவது செய்தனா, அந்த அணில் என்ன தொண்டு செய்தது? நாமும் அணை கட்டுறதுக்கு துணை புரியணும்னு போய் கடல்ல பிடிச்சுதான், ஒடியாந்து மணல்ல புரண்டுதான். இந்த உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்கு இல்லையா மணல், அந்த மணலை கொண்டு போய் கடல்ல கரைச்சுட்டு மறுபடியும் வருதான். ஏன்னா கடல்ல தூர்க்க போதான். இதுதான் அணில் தொண்டு. இதை சொல்றாரு, இந்த அணில் மாதிரி கூட நான் தொண்டு செய்யலையே. மரங்கள் போல் வலிய நெஞ்ச வஞ்சனையன் நெஞ்சுதன்னால் அரங்கனார்க்கு ஆட்சியாதே அழியத்தேன் அயர்க்கின்றேனேங்கிறார். இவையெல்லாம் ஆழ்வார்கள் மாத்திரம் சொல்லக்கூடிய செய்திகள். இப்படி பல செய்திகள் சொல்லலாம். ஆழ்வார்கள் வாழ்க்கையை நன்றாக தெரிந்து வைத்துக் கொண்டவர்கள், வாழ்க்கையை நன்றாக தெரிந்தவர்கள். நம்ம வாழ்க்கையை 2ஆ பிரிக்கலாம், 3ஆ பிரிக்கலாம், 4ஆ பிரிக்கலாம், 10ஆ பிரிக்கலாம். இளமை, முதல்ல பிள்ளைமை, இளமை, முதுமை, அப்படி பிரிக்கலாம். அப்படி 3ஆ பிரித்து சொல்றார் திருநாவுக்கரசர். பாலனாய் கழித்த நாள் பிள்ளைமை, பனிமலர் கோதை மார்தம் மேலனாய் கழித்த நாள் இளமை, மெலிவடு மூப்பு வந்தே கோலனாய் கழித்த நாள் முதுமை. அப்ப பிள்ளைமை, இளமை, முதுமை 3 பெருமா பிரிக்கலாம். ஒரு பெரியவர் ஒருத்தர் 1962 நடந்த நிகழ்ச்சி. நான் அப்பதான் பச்சையப்பன் கல்லூரியில் பயிற்று ஆசிரியர் டியூட்டரா வேலை செஞ்சுருக்கேன். அப்பொழுதெல்லாம் சென்னை எழும்பூர்ல இருந்து மயிலாடுதுறைக்கு நான் போகணும். எங்க ஊர் மயிலாடுதுறை. இங்கே திருமதி ஜெயந்தி அவர்கள் கூட சொன்னார்கள், எங்களுடைய ஊர் இல்லை அம்மா சொன்னார்கள், எங்களுடைய ஊர் மயிலாடுதுறை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவர்கள் கும்பகோணத்தை சேர்ந்தவர்கள்னார்கள். நான் கும்பகோணம் கல்லூரியில் படித்தவர்கள் ஒரு மகிழ்ச்சி. எங்கே தான் போனாலும் இந்த ஊர் பாசம் விட்டுவிடுதான். சரவணன் அவர்கள் எங்கள் ஊர் பகுதியை சேர்ந்தவர், உங்கள் அப்பா எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம். எவ்வளவுதான் விலகினாலும் இந்த மண் பாசம் உறவு விட்டு போகுது. நான் சென்னையிலிருந்து மயிலாடுதுறைக்கு போகணும். அப்புறம் அப்பொழுது திருவனந்தபுரம் பாஸ்ட் பேசஞ்சர்னு ஒரு வண்டி இருக்கு. அதை விட மெல்ல போற வண்டியே ஒன்று கிடையாது. அதுக்கு பேர் என்ன? ஃபாஸ்ட் பேசஞ்சர். அது எல்லா ஸ்டேஷன்லையும் நிற்கும், ஸ்டேஷன் இல்லாத இடத்துல கூட நிற்கும். ஏண்டா இங்க நிக்குதுன்னு இன்னொருத்த கேட்டான். எதிர்காலத்தில் இங்க ஒரு ஸ்டேஷன் அதுல அப்பொழுது நான் கல்கியினுடைய பொன்னியின் செல்வன் படித்தேன். அதை பூரா படிச்சு முடிச்ச பிறகுதான் வீட்டுக்கு போறதுன்னு முடிவு பண்ணேன். அதாவது விடுமுறை வந்துட்டுது. படிச்சுக்கிட்டே இருந்தேன். 8 மணிக்கு முடிச்சுட்டேன். 9:15 நம்ம வண்டி அப்படியே தூக்கி போட்டுட்டு எழும்பூருக்கு வந்து வண்டியில் ஏறினேன். ரொம்ப கூட்டம். அப்ப எல்லாம் முன்பதிவெல்லாம் கிடையாது, ரொம்ப கூட்டம். ஏறினோடனே அந்த வாசற்படியில் ஒரு பையன் நின்னான். அப்ப எல்லாம் டைட்ஸ் பேண்ட் காலம். நீங்க பாத்தீங்கன்னா சில சமயம் ஆடை இறுகிக்கொண்டே போகுது நாகரிகம், அப்புறம் தளர்ந்து கொண்டே போகுது ஒரு நாகரிகம். பெண்களுக்கு பார்த்தா கை இதோட இருக்கிறது ஒரு நாகரிகம், அப்புறம் அப்படியே இறங்கிக்கிட்டே வரும், அப்புறம் ஏறிக்கிட்டே போகும். இதுக்கு என்னடா ரவிக்குன்னா, ஏன்னா கை போயிட்டுதான், கையே இல்லையா.
அது மாதிரி டைட்ஸ் பேண்ட் போட்டு ஒரு பையன் உட்காந்து நின்றுட்டு இருந்தான். அவன் சிகரெட் வேற குடிச்சு. அப்போ ஒரு பெரியவர் வந்தார். அவர் வச்சு குடிச்சு பஞ்சகச்சம் மேலே துண்டு போட்டு வந்தார். அவங்க தாத்தா என்ன இப்படி வேகமா ஓடி வர்றேன் அப்படின்ட்டு அவர் கிண்டல் பண்ணி ஏற்றிட்டார். அவர் போய் உட்கார்ந்தார். இந்த பையன் என்ன பண்ணான், தாத்தா சாப்பிட்றேளா அப்படின்னு சிகரெட் பாக்கெட்டை விளையாட்டு. அவர் பேச ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் இவன் சீடன் ஆயிட்டான். அவர் சொன்னார், எல்லாம் இளமை முறுக்குப்பா. 10 பால்யம், 20 இளமை, 30 முறுக்கு, 40 நழுவல், 50 அசதி, 60 ஆட்டம், 70 ஏக்கம், 80 தூக்கம், 90 வீக்கம், 100 சாவு. இதான் வாழ்வு. 10 வயசு வரைக்கும் பால்யம், 20 வயசு இளமை, ஊம்பா, 30 வயசு சண்டையா, புறப்படுவான் முறுக்குவான், 40 போய் பாப்பா கூட்டமா, நீங்க போய் பாப்பா நாப்பா, 40 நழுவல், 50 வரணும்னு நினைக்கிறேன், ஒரே கை காலெல்லாம் சரியா இருக்குதுமா, 60 வயது தலையாட ஆரம்பிச்சிடும், பல்லு ஆட ஆரம்பிச்சிடும், 70 வயசு ஒன்றுமே சாப்பிட முடியல, என்ன பண்ணுறது, டயபெட்டிக்கு கொண்டு வந்தால் ஒரே ஜிலேபியாக வைக்கிறாங்க அப்படி இல்லையா. 90 வயசு தூக்கம், 100 வயசு செத்து. ஆழ்வார் சொல்றார், வேதநூல் பிராயம் 100. மனுஷனுக்குன்னு விதித்த ஆண்டு எவ்வளவு தெரியுமா? 100 தான். சில பேர் 100 வயசுக்கு மேலே வாழ்கிறார்கள்னா அவர்கள் யமனுக்கே கடுக்கா கொடுத்தவர். ராமானுஜர் 120 ஆண்டுகள் வாழ்ந்தார். கூரத்தாழ்வான் 108 ஆண்டு வாழ்ந்தார். பல பேருக்கு இந்த உண்மை தெரியாது. ராமானுஜருடைய உடல் இன்னும் திருவரங்கத்தில் பாதுகாப்பாக இருக்கிறது. அவருடைய உடம்பு, அவருடைய புனித உடலுக்கு நல்ல கற்பூரம் போட்டு தைலங்கள்லாம் போட்டு அப்படியே சன்னிதியில் இருக்குது. பல பேர் போவார்கள், ஆனால் அதை பார்க்கவே மாட்டார்கள். திருவரங்கத்தில் பெருமானை போட்டு கும்பிட்டு திரும்பி வந்துடுவார்கள். திருவரங்கத்தில் உடையவர் சந்நிதி இருக்குது, அங்கே போனால் நகத்தை காட்டுவார் அந்த அர்ச்சகர். இன்னும் ராமானுஜருடைய அந்த திருமேனியை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். மனிதர்களுக்கு 100 ஆண்டு, ஆமைகளுக்கு என்ன அது எத்தனை வருஷம் தெரியுமா? 300 ஆண்டுகள் ஆமை வாழுது. ஏன்? அது எல்லாம் இயல்பா போகுது, எங்கும் வேகப்படுறதில்லை. பஸ்ஸுக்கு பிடிக்கணுமேன்னு அவசரம் கிடையாது, அலுவலகத்துக்கு போகணுமேன்னு அவசரம் கிடையாது, அதுக்கு பிளட் ப்ரெஷர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. மழை பெஞ்சாலும் சரி, இடிச்சாலும் சரி, ஒரே நிதானமா போகும். யார் ஒருவர் நிதானமாக உணர்ச்சி வயப்படாமல் ஆமை போல் இருக்கிறார்களோ அவர்கள் 300 ஆண்டு வாழலாம். வேதநூல் பிராயம் 100. ரொம்ப அழகா ஆழ்வார் கணக்கு போட்டு சொல்றார். நிலத்தை குத்தகைக்கிட்டு வந்தா மழையில பாதி போச்சு, காஞ்சி பாதி போச்சு, உரம் போட்டு பாதி போச்சு அப்படின்னு சொல்லி உழக்கு கூட மிச்சம் இல்லைன்னுவான். அது மாதிரி கணக்கு போடுறார். 100 வருஷம் ஒருத்தன் வாழறான்னு வச்சுக்கோ, 50 வருஷம் தூக்கத்திலே போயிடுது. ராத்திரில மாத்திரம் தூங்குறான். மத்தியானம் சாப்பிட்டு கொஞ்சம் கட்டையை கிடத்துறேன் அப்படின்ட்டு அங்கே ஒரு 2 மணி நேரம் தூங்குனா அதுவும் சேர்ந்துடும், 50க்கு மேலே தாண்டுது. வேதநூல் பிராயம் 100 மனுஷர்தாம் புகுவரேனும் பாதியும் உறங்கி போகும். நின்ற 15 ஆண்டு எஞ்சி இருக்கிற 50 ஆண்டு இருக்கிற அதை பிரிச்சா 4 வகையா பிரிக்கிறார். பேதை, பாலன், இளமை, முதுமை, 4 பருவம். ரொம்ப அழகா விளக்க சொன்னார். பேதை அப்படின்னா அது என்ன பருவம்? அழுகையே மொழியாக இருக்கும் பருவம்.
பிஞ்சு குழந்தை, பேச தெரியாது. அழுகையினாலேயே தன்னுடைய தேவைகளை குழந்தை நமக்கு அறிவிக்கும். அதற்கு வயிறு பசிக்கிறதா, அது ஒரு வகையான அழுகை. படுத்திருக்கிற பாய் நனைந்திருக்கிறதா, வேறு வகையான அழுகை. எறும்பு கழித்து விட்டதா, வேறு வகையான அழுகை. அழுகையை கொண்டே தாய் குழந்தையின் தேவையை அறிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிறாள். அழுகையே மொழியாக இருக்கும் பருவம் பேதை பருவம். அடுத்த பருவம் பாலப் பருவம். எங்க ஆதி எல்லாம் இருக்கிற பருவம் தான் ஆதி. இந்த பரதன் பருவம்லாம் என்ன? பாலப் பருவம். பாலன்னா என்ன? தப்பு செய்வான், தண்டிக்க முடியாது. தப்பு செய்தாலும் தண்டிக்க முடியாது. ஒரு கடிகாரத்தை வச்சுட்டு போறோம், உடைச்சு விட்டான், அடிக்க முடியுமா? அடிக்கலாம். அடிச்சா ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கும். தப்பு செய்தாலும் தண்டிக்க முடியாத பருவம் என்ன பருவம்? பாலப் பருவம். அடுத்த ஒரு பருவம், அதை ஆழ்வார் சொல்றதுக்கே பயப்படுறார். பேதை பாலன் இளமைன்னு சொல்ல வேண்டியதானே, பேதை பாலன் அது ஆகும்னார். ஏன் அதுன்னா அவருக்கே பயம் வந்துடுது. வீட்டுல திருடன் வந்துட்டான், கணவனுக்கு தெரிஞ்சு போயே இழுத்து போத்திட்டு இருக்கான். மனைவி எங்க எங்க, அவன் மனைவி என்ன சொல்ற, அது அதோ அதோங்கிற, அவன் அதோ திருடன்னு சொல்ல வரல. ஏன் சொல்ல வரல? பயம். பயம் இருந்தா சொல்லு வருமா? பேதை பாலன் அதுங்கிறார். அதாவது இளமை பருவம். அந்த இளமை பருவத்துல பையனை அடிக்கலாமா? அடிக்கலாம். ஆனா ஒரு உத்தரவாதம் இருக்கணும், நாம அடிச்சா அவன் திருப்பி அடிக்க மாட்டான், அப்ப அடிக்கலாம். இளமை பருவம் அது என்ன? அறிவுக்கும் உணர்ச்சிக்கும் போராட்டம் நடக்கிற பருவம். உணர்ச்சி மேலோங்கி அறிவு தோற்று போகக்கூடிய பருவம் தான் இளமை பருவம். ஐம்புல இன்பங்களை நாடி செல்லக்கூடிய பருவம். பிணிபசி மூப்பு துன்பம். அடுத்தது as I am suffering from fever. பிணி, இப்போ ஒன்றும் முடியாதுப்பா, பசி. அப்புறம் மூப்பு வந்துட்டு, தலை கண்ணுக்கு புரிய மாட்டேங்குது, தலையாடுது, இப்படி துன்பம். முதுமை. அந்த முதுமைக்கு என்ன விளக்கம் சொல்றது? எது முதுமை? அழுகையே மொழியாக இருக்கும் பருவம் குழவி பருவம். தீம்பு செய்தாலும் பொடிய உண்ணாத பருவம் பாலப்பருவம். ஐம்புல இன்பங்களை நாடி செல்லக்கூடிய பருவம் இளமை பருவம். முதுமை பருவம் என்ன? ரொம்ப அழகா கண்ணதாசன் சொன்னார், உடம்பின் இயலாமையை கண்டு உயிர் நகைக்கும் காலம். என்ன ஆட்டம் போட்ட, இப்ப பார் நீ தலையே ஆடு. உடம்பின் தளர்ச்சியை கண்டு உயிர் நகைக்கும் காலம். இப்ப முதுமை காலம். வாழ்க்கையில நம்ம வாழ்ந்தோம்னா, 100 ஆண்டு வாழ்ந்தோம்னா, நமக்குன்னு எஞ்சுகிற காலம் எவ்வளவு? 100 ஆண்டுல 50 ஆண்டு தூக்கத்துல போயிட்டுது. பேதை பாலன் அது ஆகும் பிணி பசி மூப்பு துன்பம். குத்தகைக்கு விட்டவன் விளைச்சலே இல்லைன்னு காட்டுறது மாதிரி வாழ்க்கையே இல்லை. இந்த வாழ்க்கை கிடைத்தால் இந்த வாழ்க்கையை நீ தூய்மை உடையதாக பயனுடையதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் இறைவனின் திருப்பெயரை சொல் அப்படி சொல்கிறார். சரி.